தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய மதிய வணக்கம். நண்பர்களே, இன்றைக்கி மார்க்கெட்டு ஹரியானா காஷ்மீரோட எலெக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கும், இஸ்ரேலு ஈரான் போரை பற்றி இருக்கும், அப்படிலாம் ஏகப்பட்ட ஃபண்டமெண்டல் திங்களாக போயிட்டுருக்கு. எது எப்படி இருந்தாலும் நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய இண்டிகேட்டரு ஒன்றே போதும். இது எப்போல்லாம் பை ஜோன் கிட்ட வரும்போது நீங்கள் பை பண்ணணும், எப்போல்லாம் செல் ஜோன் கிட்ட போகும்போது செல் பண்ணணும். அவ்வளோதான் நம்மளுடைய கான்செப்ட். எஸ்எல் ஹிட் ஆனால் ரிவர்சல் ட்ரேடு எடுக்கணும், வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. ஓகேவா? இல்லை எனக்கு கொஞ்சம் ப்ரைஸ் ஆக்ஷன் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட்டிவ் டூலாக யூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். இன்றைக்கி நோன் மார்க்கெட் என்ன அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் வீடியோ போட்டேன், இப்போ தமிழ்லேயும் உங்களுக்காக வீடியோ போடுறேன். இப்போ நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கோம், நேராக இந்த செட்டிங்ஸ்க்குள்ளே போங்க, இங்கே இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுங்கள், நேராக இந்த இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனுக்கு வந்துடுங்க. அப்படின்னு உள்ளே வந்துட்டிங்கன்னா நம்மளுடைய இண்டிகேட்டர் இங்கே எம்எஸ்டி ஐக்கர் 2.0ங்கிற ஆப்ஷன் இருக்கும். யாரெல்லாம் ஃபுல் அமௌண்ட் கொடுத்து பே பண்ணுறீங்களா லைஃப் டைம் வேலிடிட்டிக்கு, அவங்களுக்கு இந்த ஐட்ரெண்ட் வெர்ஷனும் ஐட்ரெண்டோட இண்டிகேட்டரும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகேங்களா? அது போக மற்ற எல்லாருமே எக்ஸ்ட்ரா பணம் கட்டி இந்த இண்டிகேட்டரை வாங்கிக்கணும். இப்போ இந்த எம்எஸ்டி ஐக்கர் 2.0 அப்படிங்கிற இண்டிகேட்டர் மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன். ஒரே ஒரு கிளிக் பண்ணால் போதும். இதில் நீங்கள் பார்த்துட்டு கேட்பீங்க சில பேர், சார் அதில் 0 இருக்கே, யாருமே அவங்க இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலையா அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலி நம்ம இண்டிகேட்டரை அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணி கொடுத்த உடனே அவங்க உள்ளே போயிட்டு அங்கே பூஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்க்ரால் பண்ணி கீழே போனீங்கன்னா பூஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை ஒரே ஒரு கிளிக் அவங்க பண்ணினாங்க அப்படின்னா இங்கே ஒரு பாயிண்ட் ஏறி இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்மக்கிட்ட இண்டிகேட்டர் வாங்கினவங்க எல்லாருமே இதை கிளிக் பண்ணுங்கள், ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்கள், லெஃப்ட் சைடில் கீழே பூஸ்ட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும், அதை உடனே கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் இங்கே கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு 4253 பேருக்கு மேலே நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் டிஃப்ரெண்ட் வெர்ஷன்லாம் இருக்குது பாருங்கள், டிஃப்ரெண்ட் வெர்ஷனில் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி, இப்போது பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி உங்களை மார்னிங் மார்க்கெட்டோடையும் காட்டிடுறேன். மார்னிங் மார்க்கெட் ஏற்கனவே வீடியோ போட்டுவிட்டேன். இப்போ நான் நூன் மார்க்கெட்டுக்கு மட்டும் சொல்கிறேன். செட்டிங்ஸ்க்கு போங்க, டிஃபால்ட் செட்டிங்ஸ் கொடுங்க, இந்த இடத்துல நூன் மார்க்கெட் கொடுங்க. ஏன்னா மார்னிங் மார்க்கெட்டு ஏற்கனவே உங்களுக்குலாம் வீடியோ காட்டிட்டேன், நம்மளுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருச்சு. இப்போ இது நூன் மார்க்கெட்டு. இப்போ இந்த நூன் மார்க்கெட்டில் இன்றைக்கி 8 அக்டோபர் 2024 என்ன ஆயிருக்குன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். பார் ரீப்ளே பண்ணி காட்டணும் அப்படின்னா உங்களுக்கு பார் ரீப்ளே பண்ணி காட்டுறேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ மார்க்கெட் ஓப்பன் ஆகி லஞ்ச் டைம் கிட்ட வரும்போது பாருங்கள், 1 மணி 12:45 டயத்துக்கு வரும்போது நமக்கு இந்த ஜோன் ஃபார்ம் ஆகிடுது. இந்த ஜோன் ஃபார்ம் ஆன உடனேயே நம்ம என்ன பண்ணணும், பாட்டமில் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட் பைக்கு, செகண்ட் பாயிண்ட் எஸ்எல் பாயிண்ட் ஃபார் த பை. இப்போ எஸ்எல் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த செகண்ட் பாயிண்ட் செகண்ட் செல் என்ட்ரி ஆயிரும். அதுக்கு மேலே உள்ள ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுக்கு எஸ்எல் ஆயிரும். அதே மாதிரியே இங்கே ஃபஸ்ட்டு செல் எடுக்கிறோம், டார்கெட் கொடுத்துருச்சுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா செகண்ட் பாயிண்ட் அதுக்கு எஸ்எல், அது ஹிட் ஆகிடுச்சுன்னா அது செகண்ட் பை ஸ்டார்ட் ஆயிரும். இந்த ஃபஸ்ட்டு செல்லுங்கிறது செகண்ட் பைக்கு ஸ்டாப் லாஸாக மாறிக்கும். இதுக்கு அது எஸ்எல், அதுக்கு இது எஸ்எல், இதுக்கு அது என்ட்ரி, அதுக்கு இது என்ட்ரி அப்படின்னு வச்சுக்கிங்க. சரியா? இப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது, 51,167 அப்படின்னு இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம், 51,100 புட் ஆப்ஷனை வாங்கலாம், 51,200 புட் ஆப்ஷன் வாங்கலாம், 51,300 புட் ஆப்ஷன் வாங்கலாம். உங்களுடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதை வாங்கிக்கிங்க. சப்போஸ் மார்க்கெட் கீழேருந்து மேலே போகுதுன்னா, இல்லை மார்க்கெட் மேலேருந்து கீழே இங்கே டச் பண்ணுது அப்படின்னா இங்கே என்ன இருக்குது, 50,818 கால் ஆப்ஷனை வாங்கலாம். இல்லை 50,800 கால் ஆப்ஷன், இல்லை 700 கால் ஆப்ஷன், 600 கால் ஆப்ஷன். நியர்பை என்ன கால் ஆப்ஷன் இருக்கோ அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. 818க்கு கால் ஆப்ஷன் என்ன நியர்பை, 50,800 தான் நியர்பை கால் ஆப்ஷன். சரி, இப்போ நம்ம ரெடியாக இருக்கோம். கீழே போனால் பை, மேலே போனால் புட் ஆப்ஷன் பை, கீழே வந்தால் கால் ஆப்ஷன் பை. ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க செல் ஆக்டிவேட் ஆச்சுன்னா உடனே கால் ஆப்ஷனை செல் பண்ணுங்கள். பை இங்கே கீழே பை ஜோனில் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா புட் ஆப்ஷனை செல் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கிட்டே நமக்கு செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சு, புட் ஆப்ஷன் நம்ம பை பண்ணணும். இப்போ செட்டிங்ஸ்க்கு வாங்க, மறுபடியும் என்னாச்சுங்க, இன்னொரு தடவை நமக்கு
கரெக்டாக அக்யூரேட்டாக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செல்லு ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா பை கிடையாது, பை ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா செல்லு கிடையாது. எஸ்எல் ஹிட் ஆனால் மட்டும் ரிவர்சல் ட்ரேடு. இதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு டார்கெட்டோ 2 டார்கெட்டோ 3 டார்கெட்டோ எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ நமக்கு இங்கே ஆக்டிவேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் கொடுத்துருச்சு, செகண்ட் டார்கெட் கொடுக்கல. திருப்பியும் நம்மளுக்கு நம்மளுடைய ஜோனை டச் பண்ணுது. நான் இங்கிலீஷ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அப்போதைக்கு தேர்ட் டார்கெட் கொடுக்கல. நான் என்ன சொன்னேன், இந்த வீடியோ முடிக்கிறதுக்குள்ளே தேர்ட் டார்கெட்டு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி லைவ் மார்க்கெட்லேயே சொன்னேன். இப்போ பாருங்கள், தேர்ட் டார்கெட்டே கொடுத்துருச்சு. ஃபோர்த் டார்கெட்டு ஆல்மோஸ்ட்டு கொடுத்துருச்சு. இப்போ மார்க்கெட்டு முடிய போகுது 3:17. ஓகேவா, மார்க்கெட்டு முடிஞ்சிருச்சு. நமக்கு என்ட்ரி பாருங்கள், இதை விட அக்யூரேட்டான என்ட்ரி எங்கேயே கிடைக்குமா? இங்கே ஒரு என்ட்ரி டார்கெட், இங்கே ஒரு என்ட்ரி 2 டார்கெட், இங்கே மறுபடியும் என்ட்ரி 4 டார்கெட்டு ஆல்மோஸ்ட் கொடுத்துருச்சு. அப்போ இது வந்து நோன் மார்க்கெட். லஞ்ச் டைமில் ஆஃபீஸ் போகிறவங்க, இல்லை காலையில் வந்து எனக்கு பயமாக இருக்குது, ரொம்ப மார்க்கெட்டு மூவ்மெண்ட்டு வொலட்டைலாக இருக்குது அப்படின்னா பொறுமையாக நிதானமாக 12 மணிக்கு மேலே மார்க்கெட்டுக்கு வாங்க. நம்முடைய நோன் மார்க்கெட் செட்டப் வைங்க. சூப்பரான முறை ட்ரேட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ட்ரேடிங்கில் இந்த ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணிக்கங்க. உங்களுடைய ஒவ்வொரு நாட்களும் லாபம் தரக்கூடிய நாட்களாக அமைவதற்கு எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக வாழ்த்துக்கள். முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன், நம்ம யாருக்குமே மந்த்லி பிளான் கொடுக்குறதே இல்லை, 3 months பிளானும் கொடுக்குறதில்ல. ஸோ வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க மினிமம் 6 month, அந்த 6 monthக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வேலிடிட்டி கொடுக்குறோம். ஓகேங்களா? ஏன் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா, 1 monthல நீங்கள் வாங்கி எதையுமே கற்றுக்க போகிறது கிடையாது. மினிமம் நீங்கள் 3 months நீங்கள் டிஃபால்ட் செட்டிங்ஸில் ட்ரேடிங் பண்ணணும். உங்களுடைய கேபிட்டல் டபுள் ஆகணும். அதுக்கப்புறம் தான் அடுத்த ரேஞ்சுக்கு போகணும். இந்த 1 மாதத்துக்கு வரேன், என்கிட்ட 10,000 மட்டும்தான் இருக்குது, நான் 10,000 போட்டு ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் கேபிட்டல் 0 ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸாக கன்சிடர் பண்ணுங்கள். பிஸ்னஸ் மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள், நல்ல ஒரு இன்கம் கிடைக்கும். புரிஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிங்க. வாழ்த்துக்கள். நன்றி.